ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல ஏப்ரல் 8ஆம் தேதி, அதாவது இன்று திங்கட்கிழமை என்ன வானிலைங்கிறத பார்ப்போம். பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் வான மேகமூட்டத்துடன் வெப்பநிலை காணப்படும். சில இடங்கள்னால் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், டெல்டா மாவட்டங்கள், இந்த இடங்கள்லாம் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும், வான மேகமூட்டமாக இருக்கும், அதற்கிடையே வெயிலும் காணப்படும். இது தவிர தமிழ்நாடு முழுவதும் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும், புழுக்கமும் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏப்ரல் 9 மற்றும் ஏப்ரல் 10ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சில பகுதிகளில் நாம் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை, லேசான மழை அல்லது தூறல் மழை நாம் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதியிலேருந்து வெப்பச்சலன மழை படிப்படியாக தமிழ்நாட்டில் தொடங்க ஆரம்பிச்சிடும். முதல்ல தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சில பகுதிகளில் நாம் வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். வெப்பச்சலன மழை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மட்டும்தான் நாம் இந்த லேசான மழையை அல்லது ஒரு சில இடங்களில் கனமழையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்குகிற வெப்பச்சலன மழை படிப்படியாக முன்னேறி ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் வெப்பச்சலன மழை தொடங்க ஆரம்பிச்சிடும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை பொழுதில் தான் நாம் மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள மாவட்டங்களில் பகல் நேரத்தில் உச்சபட்ச வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வேறு வேறு நேரங்களில் மழை பெய்யும். சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம், சில இடங்களில் அதிகமான மழை பெய்யலாம், சில இடங்களில் மழை பெய்யாமலேயும் போகலாம். ஆனால் ஆங்காங்கே வேறுபட வெப்பநிலையை பொறுத்து தான் நாம் வெப்பச்சலன மழையை எதிர்பார்க்கலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.